மாவாய் எங்களுடைய ஆத்மாவின் நம்பிக்கையாய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, அப்பா, எங்களை முழுவதுமாக இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். மோசைக்கு முன்பாக சென்று அந்த பிரசன்னம் இதோ இந்த நாளிலே இந்த இறை பகிர்விலே எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இறை வார்த்தை பகிர்வை நீர் விரும்புகின்ற வகையிலே நாங்கள் வழிநடத்த தடையாக எதிராக இருக்கக்கூடிய அனைத்து அரண்களையும் நசிரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த ஜெப வேலைக்கு வேண்டாத அனைத்து நாற்றுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நேரத்தில் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். பரிந்துரையின் தாயாகிய அன்னை மரியாளே, அம்மா, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு மைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு, நாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, கசப்புணர்வுகளை மறப்போம். எசையா 43வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை. எசையா 43:18. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கடந்து போன, நடந்து முடிந்து போன விஷயங்களை மறந்து போகணும். ரெண்டாவது, அதை பத்தி சிந்திக்க கூடாது அப்படிங்கிற இறை வார்த்தையை மையமா வைத்து தான் இந்த நாளில் நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கடந்த காலம் அப்படின்னு சொன்னா அதுல இப்போ எதெல்லாம் வரும்பா? எல்லாத்தையும் மறக்கணுமா? ஏன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல கிட்டத்தட்ட 47 பேர் இருக்கும். ஏறக்குறைய 80% மேலே இருக்கிறவங்க திருமணமானவர்களாக இருப்போம் இல்லைங்களா? 15 வருஷம் முடிஞ்சிருக்கும், திருமணமாகி 20 வருஷம் முடிஞ்சிருக்கும், 10 வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ கடந்து போன அந்த வாழ்க்கையை, நம்முடைய பாஸ்ட்டை, நம்ம திருமண வயதை, இப்போ நம்முடைய திருமண காரியங்கள் வருது, திருமண அந்த காலகட்டங்கள் வருது, திருமண நாள் வருது அப்படின்னா இப்போ ஆண்டவர் அதை மறக்க சொல்றாரா, அதை சிந்திக்க வேணாம்னு சொல்றாரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் அவனுக்கு ஏற்ற துணையாக நமக்கு கொடுத்த உறவு தான் கணவனும் மனைவியும். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் என்றும் நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன்னு சொல்லி, என்றும் நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன்னு சொல்லி கொடுத்த உறவு அது. அதனால ஆண்டவர் அதை மறக்க சொல்லலை, அதை சிந்திக்காம இருக்க சொல்லலை. என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் அன்பு செய்யவும் நான் உறுதியளிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் கடவுளோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் திருமணங்கிறது நமக்கு தெரியும். அப்ப எதை மறக்கணும்? கடந்த காலத்துல நடந்த விஷயத்தை எதை மறக்கணும் அப்படின்னா, நம்முடைய தூய ஆவியானவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, நன்னயம், பரிவு, இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 9 கனிகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில நடந்த பாஸ்ட், ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு வலி, அதை நினைக்கின்ற பொழுது எப்ப நம்ம அமைதியை இழந்து போகிறோமோ, எப்ப நமக்கு கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து போகிறதோ, எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த மகிழ்ச்சி நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிறதோ, நம்முடைய கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வையோ ஒரு சம்பவத்தையோ நாம சிந்திக்கின்ற பொழுது, நாம் நினைக்கின்ற பொழுது, கடவுள் நமக்கு கொடுத்த அந்த அறிவெல்லாம் கடந்த இறை அமைதியை நாம எப்போ இழந்து போகிறோமோ, அத்தகைய சம்பவங்களை, நம்முடைய வாழ்க்கையில நடந்த, கடந்த காலத்துல நடந்த தோல்விகளா இருக்கலாம், இல்ல கவலைக்குரிய விஷயங்களா இருக்கலாம், துன்பங்களா இருக்கலாம், இல்ல துயரங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளை கையாண்ட விதமா இருக்கலாம், பலிகளா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம், நம் மனக்கசப்புகளா இருக்கலாம், பிறர் நம்மை காயப்படுத்தின விஷயங்கள் ஒவ்வொன்றும். நம்ம ஒரு சில பேருக்கு கடன் ஒரு வாரத்துல கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட்டை கேட்டிருப்பாங்க, 2 லட்சமோ 3 லட்சமோ நம்ம கொடுத்துருப்போம். ஆனா வருடங்கள் கடந்தும் அவங்க அதை கொடுக்காம இருந்திருப்பாங்க. நம்மளை பார்க்காத மாதிரியே, நம்மளை தெரியாத மாதிரியே நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் செய்த துரோக செயலாக இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ வலிகளை, எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ ஏமாற்றங்களை, எத்தனையோ துரோகங்களை நாம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இத்தகைய விஷயங்கள் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த அந்த இறை அமைதிக்கு, அறிவெல்லாம் கடந்த அந்த இறை அமைதியை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதெல்லாம் இருக்குதோ அதைத்தான் ஆண்டவர் மறந்துடுவோம், இனிமே சிந்திக்க வேணான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அத்தகைய சம்பவங்கள் நிறைய இருக்கும். இப்போ ஏன் அதை மறக்கணும்? ஏன் கடந்த காலத்தில் நடந்த அந்த விஷயத்தை மறக்க சொல்றார் அப்படின்னா, இறை வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம்
15வது இறை வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 12:15. உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நற்கும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 12:15 இறைவார்த்தை என்ன சொல்கிறது? உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக கிரேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த அருளை நாம் எப்படி இழந்து போறோம்னு வார்த்தை சொல்லுது அப்படின்னா, கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து. இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல வர்றது எல்லாமே அந்த கசப்பான நச்சு வேர் தான். நம்முடைய கடந்த காலில் நடந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், தோல்விகள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே எதெல்லாம் எப்பெல்லாம் நம்ம அதை நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் அது நம்முடைய நினைவுக்கு வருதோ, நம்முடைய சிந்தனைக்கு வருகின்ற பொழுது நாம் நம்முடைய அமைதியை குலைக்கக்கூடிய வகையில வரக்கூடிய எல்லாமே கடவுளுடைய அன்பில் இருந்து, கடவுளுடைய உறவில் இருந்து நம்மை பிரிப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக அது என்ன செய்யுது அப்படின்னா, கடவுளின் அருளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருளை நாம் இழந்து போவதற்கு அந்த நச்சு வேர் காரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இறைவார்த்தை நல்லா தெரியும். யோவான் 15:16, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனிகளிலும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு அந்த வார்த்தையில ஆண்டவர் நமக்கு சொல்றார். நம்ம ஒவ்வொருவருமே கனி தரக்கூடிய மரங்களாகத்தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 7:17 சொல்லப்பட்டபடி, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் என்ன கனிகளை கொடுக்கும் அந்த வார்த்தை சொல்லுது, நச்சு கனிகளை கொடுக்கும். அப்படி நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நச்சு வேர், அந்த பொறாமை என்கிற ஒரு நச்சு வேறா இருக்கலாம், இல்ல மன்னிக்க முடியாமை என்கிற ஒரு நச்சு வேறாக இருக்கலாம், பிறரை அன்பு செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நச்சு வேறாக இருக்கலாம், பிறரை மன்னிக்க முடியாம பிறருடைய குற்றங்களை நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம ஜீரணிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நச்சு வேர் தான். இந்த நச்சு வேர் என்ன பண்ணுது அப்படின்னு எபிரேயர் 12:15 சொல்லுது அப்படின்னா, முதல்ல கடவுளுடைய அருளை நாம் இழந்து போகிறோம், அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளை இழந்து போகிறோம். இரண்டாவதா அந்த வார்த்தை என்ன சொல்லுது, தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கும் அந்த நச்சுவேர் காரணமாய் இருக்கிறது. கடவுளுடைய அன்பில் இருந்து உறவில் இருந்து பிரிந்து நாம கெட்டு போவதற்கும் அந்த நச்சுவேர் தான் காரணமாய் இருக்கிறது. ஒரு உண்மையில நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், ஊர்ல ஒரு மூத்த சகோதரர், என்னை விட ஒரு 10 வயது அதிகமான ஒரு சகோதரர். நான் ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அந்த சகோதரர் என்கிட்ட ஒரு நாள் வந்து, நான் ஊரில் இருக்கிறப்போ எங்கள் வீட்டுக்கு வாப்பா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சகோதரர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, அவருக்கு 2 பசங்க, என் 2 பசங்க நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த பசங்களை நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வேலை வாங்கி கொடுத்து ப்ரேயர் குரூப்ல எல்லாம் இணைச்சிருந்தேன். அதனால நான் சொன்னால் அந்த பசங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் அவர் என்கிட்ட அந்த அணுகுனாரு. இப்போ என்ன பிரச்சனை, அந்த பசங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன அட்வைஸ் பண்ணணும், என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அவருக்கும் அவருடைய மூத்த சகோதரருக்கும் பிரச்சனை. இது வந்து நீண்ட வருடங்களா நடந்துட்டு இருக்கு. ஒரு அவங்களுடைய சொத்தை பிரிப்பதில் ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை பல வருடங்களாக நீடிட்டு இருக்கு. அந்த சகோதரர், அந்த இளைய சகோதரர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த சகோதரர் என்கிட்ட சொல்றாரு, நான் செத்தாலும் எங்க அண்ணன் மூஞ்சில நான் முழிக்க கூடாது, அவன் செத்தாலும் அவன் மூஞ்சில நான் முழிக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய வீட்டு வாசப்படிக்கு அவன் மிதிக்க கூடாது, அவனுடைய வீட்டு வாசப்படிய நான் மிதிக்க மாட்டேங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய பசங்களும் எங்க அண்ணனுடைய பசங்களும், அது அவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப், அவங்க 2 பேரும் அன்போடு இருக்கிறாங்க, உறவை பரிமாறிக்கிறாங்க, மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத நேரத்தில் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட இல்லாதப்போ இன்னொருத்தர் ஷேர் பண்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறப்போ இவங்க கொடுத்து உதவுறாங்க. இது என்னை மீறி செய்யக்கூடிய செயலா இருக்கு. நான் பல தடவை அவங்கள நான் கண்டிச்சிட்டேன், ஆனா நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ அந்த பசங்களுக்கு சொல்லி அந்த உறவை கட் பண்ணு,
ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தையும் சொல்றார். ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி நாங்க 2 பேரும் பகையா இருக்கிறோம், ஆனாலும் என்னுடைய மகனும் அவர்களுடைய மகனும் உறவோட இருக்கிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்கல, நீ சொல்லி இதை கட் பண்ண அப்படின்னா, அப்ப அந்த சகோதரர்கிட்ட நான் மாற வேண்டியது பசங்க கிடையாது, நம்ம தான் மாறணும். ஏன்னா அவங்க இறை வார்த்தையின்படியாக அந்த உங்களுடைய பசங்க நடக்கிறாங்க. உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் அப்படின்னு தான் இறை வார்த்தை சொல்லுது. அவங்க அதுக்கு மேல எல்லாரையும் அன்பு செய்யணுங்கிற இறை வார்த்தையின்படி அவங்க ஒவ்வொருத்தரையும் அன்பு செய்து அந்த சகோதர மனத்துவத்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு எதிர்மாறா வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும். ஏன்னா இத்தனைக்கும் அந்த சகோதரர் டெய்லி திருப்பலிக்கு போகக்கூடிய ஒரு சகோதரர். அப்போ அவருக்கு அந்த மத்தேயு 5 நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சும் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க காணிக்கை செலுத்துற பொழுது சகோதரர் யார் மேலாவது மனத்தாங்கள் இருந்தா அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு முதல்ல சமாதானம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு காணிக்கை செலுத்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தை, ஒரு போட்டிய, ஒரு பொறாமைய, ஒரு மன்னிக்க முடியாத ஒரு நிலைமைய வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தரா நம்ம இங்க இருந்து கடவுளுடைய திட்டத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி நான் இறை வார்த்தையின் அடிப்படையில அந்த சகோதரர்கிட்ட சிறிது நேரம் பேசினேன். ஆனா அந்த சகோதரர் நான் பேசின எதுவுமே உள்ள போகல. மாறாக அவர் என்ன கடைசியா சொன்னார் அப்படின்னா, நான் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உன்னை நான் அழைச்சிட்டு வந்தேன், ஆனா நீ என் பசங்களுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இது நடந்து 2 வருடங்களுக்கு மேல ஆகுது. இப்போ அந்த 2 குடும்பங்களையும் நான் என் கண்ணு முன்னாடியே பார்க்கிறேன். அந்த இளைய சகோதரர் என்கிட்ட அந்த உறவை நிறுத்த சொன்ன அந்த இளைய சகோதரருடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காலத்துல நல்ல நிலைமையில இருந்த அந்த சகோதரர் இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எடுக்கப்பட்டவராய், உடல்ல ஒரு பெரிய வலியோட வேதனையோட, அவங்களுடைய மகன்கள் அவர்கிட்ட இல்ல, பிரிஞ்சு போயிட்டாங்க, மருமகள்கள் இல்ல, பேரன்கள் இல்ல, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில, உடல் பலவீனத்துல, அவருடைய தேவைக்கு கூட பிறரை கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த சகோதரர் இப்ப இருக்கிறார். இப்ப அதே இடத்துல யார் இவருக்கு அந்த வலியை கொடுத்தாங்களோ, யார் இவருக்கு அந்த வேதனையை கொடுத்தாங்களோ, அவருடைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த நபர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரும் பக்கத்துல தான் வசிக்கிறார். அவர் குடும்பத்தோட, மனைவியோட, பேரன்களோட, மகன்களோட, மருமல்களோட ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கைய, கடவுள் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா தெரியும், அவர் செய்த தவறுக்கு கண்டிப்பாக அவர் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பார். ஒருவேளை காயப்படுத்தி இருந்தால், உண்மையிலேயே அவர் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தால், அவருடைய சகோதரரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருந்தா கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது இரக்கத்தின் தேவன் அந்த மன்னிப்பை அந்த சகோதரருக்கு, மூத்த சகோதரருக்கு கொடுத்திருப்பார். இப்ப அவர் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நபர் முழு சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, கடவுள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு முழு சந்தோஷத்தோட இருக்கிறார். மாறாக இந்த வலியை வாங்கின இந்த சகோதரர் ஒவ்வொரு முறையும் அது நடந்து, அந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் முடிஞ்சிருச்சு, ஏறக்குறைய 10-15 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை அவர் ஒவ்வொரு நாளும் அதை பத்தி தியானிக்காத, அதை பத்தி சிந்திக்காத நாட்களே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எந்த விஷயத்த போயிட்டு நம்ம அவர்கிட்ட போய் பேசினாலும் அவர் சுத்தி வளைச்சு இந்த விஷயத்துக்கு வந்துருவார். நான் இந்த வயசுல இந்த காயத்தை பட்டிருக்கிறேன், இந்த விஷயத்துல எனக்கு இந்த மனக்காயம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த வலியை என்ன இப்படி பேசியிருக்கிறாங்க, இந்த வலி எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்ப அந்த நச்சு வேறு உள்ள இருக்கிறதுனால அவர் இழந்து போன, இப்ப நம்ம பார்த்த மாதிரி எபிரேயர் 12:15 சொல்லப்பட்ட கடவுள் கொடுத்த அருளை இழந்தது மட்டும் அல்லாமல் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே பிரச்சனையோடயே தான் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த கடந்த காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, பின்னோக்கி நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு. ஆண்டவர் சோதோமை அழிக்க போறப்போ, அழிக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறப்போ, அந்த கடவுளுடைய தூதர்கள் லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்க திரும்பி பார்க்காம அங்கிருந்து போங்க அப்படிங்கிற வார்த்தையை தான். ஆனா அதுக்கு மாறாக அங்க என்ன செய்யறாங்க, அவங்க லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்கிறாங்க. திரும்பி பார்த்த அந்த நேரத்திலே அவர்கள் உப்பு தூணாக மாற்றப்படுகிறார்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரியே லூக்கா 9வது அதிகாரத்துல 3 சீடர்கள் ஆண்டவரை பின்பற்ற விரும்புறாங்க. அந்த 3 சீடர்களுக்கு இறுதியில் அந்த 3வது சீடர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையில் கை வைத்தவன் பின்னோக்கி
திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. நாம ஒவ்வொருவரும் கடவுளை பின்பற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய சீடர்களாக, அவருடைய பணியாளர்களாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய அழைப்பு அதற்கான அழைப்பா தான் இருக்குது. அப்ப கலப்பையில கை வைத்த நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்த, நமக்கு கஷ்டத்தை கொடுத்த, நமக்கு கசப்புணர்வை கொடுத்த, நமக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்த விஷயங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை பார்த்தோம், நம்ம கடவுளுடைய கிரேஸ அருளை இழந்து போகிறோம். அடுத்த அந்த வார்த்தை என்ன பண்ணுது, அந்த பழைய நினைவுகள் என்ன பண்ணுது மனுஷனுக்குள்ள அப்படின்னா, கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மறக்க செய்கிறது. நமக்கு நிறைய பிராமிஸ் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குறுதிகளை மறக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் நடந்த அந்த கசப்புணர்வுகள். இஸ்ராயேல் மக்களை நம்ம எடுத்துக்கலாம். எகிப்துல அவங்க எவ்வளவு பெரிய துன்பத்திலையும் துயரத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நாம விடுதலை பயணங்கள் முதல் அதிகாரத்துல படிச்சோம்னா தெரியும். அவங்க எகிப்துல எவ்வளவு கஷ்டத்திலையும் எவ்வளவு துன்பத்திலையும் எவ்வளவு துயரத்திலையும் இருந்தாங்கிறதுக்கு அந்த ஒரு அதிகாரம் முழுவதுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க. செங்கல் சூளையில வேலை பார்க்க செய்ய வைக்கப்பட்டார்கள். கடினமான வேலைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண் கருவானது கருவுல இருக்கும் பொழுதே அழிப்பதற்கான ஒரு தண்டனையை அவங்க பெற்றிருந்தாங்க. அப்படி இருந்தும் உயிரோடு வந்த குழந்தைகளை நைல் நதியில தூக்கி போட்டு கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்தாங்க. அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு துன்பத்தையும் அவ்வளவு துயரத்தையும் தாங்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த இஸ்ராயல் மக்களுடைய அழுகுரலை ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய இஸ்ராயல் மக்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகின்ற துன்பத்தை நான் கண்ணார கண்டேன்னு சொல்லிதான் மோசே கிட்ட சொல்றார். நீ போய் பாலும் தேனும் பொழிகிற பறந்து விரிந்த அந்த கானான் தேசத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு வா அப்படின்னு மோசே கிட்ட சொல்றாரு. மோசேயும் அங்கே போய் அந்த இஸ்ராயல் மக்கள்கிட்ட, எகிப்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்கள்கிட்ட சொல்றப்போ, அந்த மக்கள் 2வது அதிகாரத்தினுடைய இறுதி வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை மோசே சொன்ன உடனே அவங்க அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழுந்து ஆண்டவரை தொழுதனர்னு போட்டிருக்கு. அப்ப நம்மளை காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களா? நம்முடைய கஷ்டத்தை யாராவது கேட்க மாட்டாங்களா? நம்முடைய துன்பத்தை துயரத்தை யாராவது பகிர்ந்து கொள்ள, நம்ம இதுல இருந்து விடுவிக்க யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இப்ப ஆண்டவரே இறங்கி வர்றார் விடுதலையை கொடுக்க. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தான் அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்படுறாங்க. நமக்கு தெரியும் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கானான் போய் சேர்ந்தது எத்தனை பேரு? 2 பேர் தான். ஒன்னு யோசுவா, இன்னொன்னு காலேபு. அப்ப 6 லட்சத்துக்கு மேற்பட்ட புறப்பட்ட மக்கள் கானானுக்கு போவதற்கு 2 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அப்ப மீதி பேர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? அதை பல விதங்கள்ல நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம அதை சிந்திக்க போறது எப்படி அப்படின்னா, அவங்க எகிப்திலேருந்து கடந்து வர்றாங்க, அங்கிருந்து நம்பிக்கையோடு தான் கடந்து வர்றாங்க. அவங்க வர்றப்ப பாருங்க, செங்கடல் எதுக்க நிக்குது. செங்கடல் எதுக்க நிக்கிறப்ப அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? நாங்க எகிப்திலே நலத்தோட இருந்திருப்போமே, எதற்காக இங்க எங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னு தான் கேட்கிறாங்க. அவங்க வெளியில வர்றப்ப சந்தோஷத்தோட தான் வந்தாங்க, நம்பிக்கையோட தான் வந்தாங்க, மகிழ்ச்சியோட தான் வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நினைவு எங்க போகுது? திரும்ப எகிப்துக்கு போகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஏன் அழுகுறாங்க? அங்க நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. செங்கடலுக்கு முன்னாடி நின்று அந்த மக்கள் கூக்குரலிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர்கள் ஏன் அழுகிறார்கள், அவர்களை முன்னோக்கி போக சொல்லு அப்படிங்கிறார். அப்ப மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறார், இன்று காணும் எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து செங்கடலை பிளப்பதற்கு முன்பாக அந்த மக்களிடம், இஸ்ராயல் மக்களிடம் மோசே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, இன்று காணும் எகிப்தியரை இனி நீங்க காண மாட்டீங்க, நீங்க அமைதியா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார்னு சொல்லி செங்கடலை 2ஆக பிளந்து கட்டாந்தரையில் அந்த மக்கள் நடந்து வர்றாங்க. அதற்கு முன்பாகவே எகிப்தில வச்சே 10 அதிசயங்களையும் அற்புதங்களையும் மோசே மூலமாக செய்யறது எல்லாமே அந்த மக்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தா அந்த மக்களுடைய எண்ணம் எங்க போகுது? திரும்பி எகிப்துக்கு தான் போகுது. இப்ப செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. அடுத்து 16வது அதிகாரத்துல இவங்க கொண்டு வந்த உணவு எல்லாமே தீர்ந்து போகுது. தீர்ந்து போன உடனேயே அடுத்து அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? நாங்க எகிப்தில இருந்தா நல்லா சாப்பிட்டு இருந்திருப்போமே, இங்க வந்தது எங்களைய பசியால் சாகடிக்கவா. அப்ப அடுத்து அவங்களுடைய நினைவு எங்கே போகுது? மறுபடியும் எகிப்துக்கு போகுது. இப்போ மோசேயினுடைய மன்றாட்டின் மூலமாக ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். இப்ப மன்னாவை சாப்பிட்டுட்டு அவங்க அடுத்த அதிகாரம் 17வது அதிகாரத்துக்கு கடந்து போறாங்க. சிறிது பயணம் தூரத்துல
அடுத்து அவங்களுக்கு தண்ணி இல்லை. முதல்ல உணவு இல்லைன்னாங்க, எகிப்தில் இருந்தால் நாங்கள் நல்ல உணவு சாப்பிட்ருப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. அடுத்த 17வது அதிகாரத்தில் அவங்களுக்கு தண்ணி இல்லை. இப்போ தாகத்தில் நானும் எங்களுடைய குழந்தைகளும் சாக போகிறோமே அப்படிங்கிற உணர்வு வந்த உடனே மறுபடியும் அவங்க வாயில எதை கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் எகிப்தில் இருந்தால் இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்காதே, இப்போ தாகத்தில் எங்களை சாகடிக்கவா எங்களை அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவருக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முறுமுறுக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் பாறையை பிளந்து அவங்களுக்கு தண்ணியை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த அதிகாரம் 14, 18, அதுக்கு அடுத்தடுத்த அதிகாரத்தில் நம்ம வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வானக உணவான மன்னாவை அவங்க வலிமை இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த வானதூதர்கள் உண்ணக்கூடிய உணவான மன்னாவை நாம் உண்பதற்கு ஏற்ற சுவையை தருகின்ற அந்த மன்னாவை இவங்க எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, எகிப்தில் இருக்கக்கூடிய வெங்காயமும் வெள்ளை பூண்டும் எங்களுக்கு வலிமையை தந்தது, ஆனா இந்த மன்னா எங்களுக்கு வலிமையை தரல அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒவ்வொரு கம்பேரிஷனும், அவங்க நடந்து போன ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்க எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, பின்னோக்கி பார்த்து பின்னாடி அவங்க இருந்த அந்த கடந்த காலத்தை நினைச்சேதான் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து போறாங்க. இது எங்க நிக்குது அப்படின்னா, உளவு பார்க்கக்கூடிய அந்த இடத்துல நிக்குது. உளவு பார்க்குற இடத்துல 10 பேர் நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, திரும்ப நாங்க எகிப்துக்கு போவோம், எகிப்தில சவக்குழி இல்லைன்னா எங்களை இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் எகிப்தை நோக்கி தான் இருந்தது. அவங்க முன்னோக்கி பார்க்கல. ஆண்டவர் செங்கடலுக்கு முன்னாடி வச்சு என்ன சொல்றாரு, அவங்கள முன்னோக்கி பார்க்க சொல்லும், முன்னோக்கி போக சொல்லும், முன்னாடி பார்த்து போ அப்படிங்கிறதான் சொல்றாரு. மோசே பல இடங்கள்ல அதே பயணத்தில் அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக சென்றால் ஒழிய நான் இங்கிருந்து நகர மாட்டேங்கிறார். ஏன்னா மோசேக்கு நல்லாக தெரியும், அப்ப அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி அந்த நம்ம பார்த்து போகிற பொழுது நம்ம கரெக்டா போயிருவோம். ஆனா இந்த மக்கள் எந்த இடத்துலையுமே முன்னோக்கி பார்க்காம, அவர் ஆண்டவரை பார்க்காம, அவருடைய பிரசன்னத்தை பார்க்காம, இவங்க கடந்து போன வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்வில் நடந்த அந்த கசப்பான அந்த விஷயங்களையே நினைச்சு முடிச்சனால அவங்க கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா, இந்த உளவு பார்த்த விஷயத்திற்கு பிறகு நாங்க எகிப்துக்கே திரும்பி செல்வோங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இதைத்தான் எபிரேயர் 11:15 திருத்தூதர் பவுல் ஆபிரகாமை பத்தி சொல்றப்போ ரொம்ப அழகா சொல்றார். நம்பிக்கையாளர்களுடைய மேன்மையை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரையா பத்தி சொல்லிக்கிட்டே வர்றப்போ ஆபிரகாமை பத்தி ஒரு வார்த்தையை சொல்றார். தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை, அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆபிரகாம் கானான்கிற தேசத்திலிருந்து ஆண்டவர் கானான்கிற தேசத்துக்கு அவருடைய அழைப்பு இருக்கிறது. அங்கிருந்து கிளம்பின ஆபிரகாம் ஒரு பொழுதும் திரும்ப போகணுங்கிற எண்ணத்தோட அவருக்கு நினைப்பே வந்ததில்லைன்னு அந்த வார்த்தை சொல்லுது. ஒருவேளை அப்படி அவர் நினைத்திருந்தால் அவர் திரும்ப போயிருந்தாருன்னா சும்மா ஜேர்னி மட்டும் கிடையாது, கடவுளுடைய திட்டத்தில் இருந்து, கடவுள் அவருக்காக வைத்திருக்கக்கூடிய அழைப்பில் இருந்து அவர் வெளியேறி இருப்பார். அதைத்தான் இங்க திருத்தூதர் பவுல் சொல்றார். அப்படி ஒரு சம்பவம் தான் இங்க இஸ்ராயலுடைய மக்கள், இஸ்ராயல் ஜனங்களுக்கு இங்க நடக்குது. அவங்க ஒவ்வொரு முறையும் தமக்கு பின்னாடி நடந்த அந்த கசப்பான உணர்வுகளை நினைக்கின்ற பொழுது அவங்க எதை மறந்து போறாங்க, கடவுள் கொடுத்த பிராமிஸை, வாக்குறுதியை மறந்து போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை, பாலும் தேனும் பொழிகிற பறந்து விரிந்த அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற வாக்குறுதி மறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 6 லட்சம் பேர் போனதுல 2 பேர் மட்டும்தான் அந்த வாக்குறுதியை இருக்க பிடிக்கிறாங்க, அந்த பிராமிஸை பிடிக்கிறாங்க. அந்த பாலும் தேனும் பொழிகிற அந்த தேசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார்னு சொன்ன அந்த வாக்குறுதியை, ஏன்னா அவங்க 2 பேரும் பின்னோக்கி பார்க்கல. அவங்க 2 பேருமே, யோசுவாவும் காலேபும் எந்த இடத்துலையுமே பின்னோக்கி பார்க்கல. அவங்க முன்னோக்கி ஆண்டவருடைய கொடுத்த வாக்குறுதியை முன்னாடி வச்சு போனனாலதான் அவங்க 2 பேரால கானான் தேசத்துக்கு போக முடிஞ்சது. ஆனா அந்த வாக்குறுதியை மறக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ராயல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற பொழுது முழுக்க அவர்கள் பின்னோக்கி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்ததால் மட்டுமே அவங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய, கடைசியில நமக்கு தெரியும், எண்ணிக்கையில நம்ம வாசிக்கிறோம், அத்தனை பேரும் பாலை நிலத்தில் பிணங்களாக செத்து விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி எப்படி இந்த பழைய நினைவுகள், கடந்த காலங்கள் நமக்கு இறை வார்த்தையை, வாக்குறுதியை மறக்க செய்கிறதோ, அதே போல நம்முடைய கடந்த கால அனுபவங்கள் இறை வார்த்தைக்கு எதிராக நம்மை பேச வைக்கும். எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 77வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை 77 எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 77:5 எடுத்தவங்க வாசிக்கலாமா?
கடந்த நாட்களை நினைத்து பார்க்கின்றேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்திக்கின்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இதுல வந்து ஆசாபு எழுதக்கூடிய 77வது அதிகாரம் ஆசாபு எழுதியிருக்கிறாரு. அவர் இப்ப நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற சிந்திச்சுட்டு இருக்கிற இறை வார்த்தைக்கு அப்படியே எதிர்மறையான ஒரு வார்த்தை. ஏன்னா எசையா 43:18 என்ன சொல்லுது? முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இப்ப இவர் என்ன செய்யறாரு? நான் கடந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன், முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்திக்கிறேன். 77:5 இந்த வார்த்தையை சொல்றார். இதற்கு சொன்னதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா 77வது அதிகாரம் 7 to 9 வரை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளாக இருக்கிறது. எப்ப நம்ம கடந்த கால விஷயத்துக்கு நம்ம போறோமோ அப்பவே நாம இறை வார்த்தைக்கு எதிராக நாம நினைக்கின்ற பொழுது, நாம் தியானிக்கின்ற பொழுது, நாம் சிந்திக்கின்ற பொழுது அத்தகைய வார்த்தைகளை, இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளை நாம பேசுறோம். எதை நினைக்கிறோமோ அதை பேசுறோம், எதை பேசுறோமோ அதை தான் நம்ம செய்ய போறோம். இப்ப இவர் என்ன நினைச்சாரு? கடந்த காலத்தை நினைக்கிறாரு, அதை பத்தி சிந்திக்கிறாரு. இப்ப அவர் என்ன பேசுறாரு பாருங்க. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ, இனி ஒரு பொழுதும் ஆதரவு அளிக்க மாட்டாரோ. ஆண்டவரை பார்த்து சொல்றார். என் தலைவர் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க குறிப்பிடுறாரு. அவர் கைவிட்டு விடுவாரோ, இனி ஒரு பொழுதும் ஆதரவு அளிக்க மாட்டாரோ. ஆனா இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை. அந்த இறை வார்த்தைக்கு எதிராக இந்த சிந்திக்க தூண்டக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கடந்த கால நினைவுகள். அடுத்த வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவருடைய பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ, அவரது வாக்குறுதி தலைமுறை தோறும் அற்று போய்விடுமோ அப்படிங்கிறார். நான் கொடுத்த வாக்குறுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை நான் ஒரு பொழுதும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய அன்பு மலைகள் பெயர்ந்தாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் மாறாதது, மறையாதது. அத்தகைய அன்பை இங்க அவர் என்ன சொல்றாரு? முற்றிலும் மறைந்து விடுமோங்கிறாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை, கடவுள் இரக்கம் காட்ட மறந்திடுவாரோ அப்படின்னு சொல்றாரு. இரக்கத்தின் தேவனை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கடவுள் இரக்கம் காட்ட மறந்திடுவாரோ. ஒரு தாய் அன்பிற்கு மேலான ஒரு அன்பையும், ஒரு தகப்பன் தோல்ல சுமப்பது போல நம்மை சுமந்து சென்றதையும் மறந்து அவர் தியானிக்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அந்த முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை தான். 77:5 நடந்த அந்த முற்காலத்தை பற்றி சிந்திப்பதும், அந்த கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பதும் இறை வார்த்தைக்கு எதிராக நம்மை பேச வைக்கும், அதை பற்றி சிந்திக்க வைக்கும், அதை அப்படியே செயல்படுத்த அந்த கடந்த கால விஷயங்கள் நம்மை கடவுளுக்கு எதிராக, அவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு இட்டு செல்வதற்கு முழுக்க முழுக்க இந்த கடந்த கால நினைவுகள் நமக்கு எதிராக இருக்கிறது. அப்ப நம்ம இது என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு திருச்சபைக்கு 2 தூண்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? பேதுரு ஒருத்தர், இன்னொருத்தர் திருத்தூதர் பவுல். இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க? இவங்க 2 பேர்கிட்டயுமே கடந்த கால அனுபவங்கள் இருக்குது. ஒருத்தர் 3 முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர், இன்னொருத்தர் இயேசு கிறிஸ்து என்று பெயர் யாரெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அந்த அறிவிப்பை கேட்கிறவங்களையும் அதை சொல்றவங்களையும் கொடுமைப்படுத்தி சிறையில் இட்டவர். இந்த 2 நபர்களுடைய வாழ்க்கையும் எடுத்து பார்ப்போம். இந்த பேதுருடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது 3 முறை மறுதலித்தவர் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவர்கிட்ட இருந்தது. அப்படின்னா அந்த கடந்த கால நினைவுகள், கடந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவம் ஒவ்வொரு முறையும் அவருக்கு நினைவுக்கு வந்திருந்தது. அப்படின்னா நமக்கு ஒரு திருத்தூதர், முதல் திருத்தந்தை கிடைத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடந்து போன விஷயங்களை எல்லாம் மறந்து தனக்கு முன்பிருந்த கடவுள் கொடுத்த, நீயே பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேங்கிற வாக்குறுதியை, கடவுளுடைய வார்த்தையை முன்னாடி வச்சு அவர் ஓடுனனாலதான் முதல் பிரசங்கத்தில் 5000 பேரையும் 2வது பிரசங்கத்தில் 3000 பேரையும் அவரால் மாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அடுத்து திருத்தூதர் பவுலுக்கு வருவோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே பரிசாகும். Praise the Lord. Hallelujah. Hallelujah.
சவுல் பவுலா மாறினதுக்கு அவர் செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவர் சொல்றார், நான் ஒன்று மட்டும் செய்கிறேன். அவர் செஞ்சது ஒரே ஒரு விஷயத்தை சொல்றார் இங்க, நான் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அவர் பின்னோக்கி பார்க்கல. நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி மற்றவங்களை கொடுமைப்படுத்தினேன், நான் மற்றவங்களை எப்படி சிறைப்படுத்தினேன், நான் மற்றவங்களை எப்படி துன்புறுத்தினேங்கிற விஷயத்தை பார்க்கல. மாறாக கடந்ததை மறந்து தனக்கு முன் இருப்பதை அவர் கண்முன் வைக்கிறார். என்ன அப்படின்னா, அதை பரிசு பெற வேண்டிய இலக்கு. அந்த இலக்கு என்ன? கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அந்த பரிசு. அந்த ஒவ்வொரு அழைப்பும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு பொருளை நாமும் கண் முன்பாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மறந்தவர்களாக நம்ம முன்னோக்கி ஓடுகின்ற பொழுது, அவர் எப்படி அவருடைய இறுதி பயணத்தை முடிச்சாரோ, நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்னாரோ, அதே போல நாமளும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ வலிகள் வேதனைகளோடு நம்ம இங்கே அமர்ந்திருந்திருக்கலாம். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் நம்முடைய கடந்த கால கசப்புணர்வுகள், மறக்க முடியாத நிகழ்வுகள், இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு சம்பவத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காயங்கள் இருக்கலாம், ஒரு வலிகள் இருக்கலாம், ஒரு வேதனைகள் இருக்கலாம், ஒரு ஏமாற்றங்கள் இருக்கலாம், ஒரு துரோகங்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வர்றோமோ அப்பெல்லாம் இந்த நினைவுகள் நமக்கு வந்து அவருடைய உறவில் இருந்து, அவருடைய அன்பில் இருந்து நம்மை பிரிப்பதற்கு இந்த நினைவுகள் தடையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அந்த வேரோட பிடுங்கி எரியணுங்கிற சொல்லி ஒரு முடிவு எடுப்போம். அப்படியே கண்களை மூடி நம்மை முழுவதுமாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். காட்டு அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நில் என்றால் நிற்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் நமக்கு போதும். அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த நேரத்துல நம்முடைய உள்ளத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு நச்சு வேர், பிறரை மன்னிக்க முடியாமை, பிறர் காயப்படுத்தின விஷயங்கள், பிறர் வேதனையை கொடுத்த, பிறர் வலிகளை கொடுத்த, நம்மை துரோகித்த, நமக்கு எதிராக செய்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாம் இந்த நேரத்தில் நினைவுக்கு கொண்டு வந்து அதை அப்படியே இந்த நேரத்தில் வேரோட பிடுங்குவோம். நமக்கு இறை வார்த்தை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 11:23 இறை வார்த்தையின்படியாக, மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று உள்ளத்தில் ஐயமின்றி அந்த மலைக்கு நம்ம கட்டளை இட்டோம்னா அந்த மலையே பெயர்ந்து போய் கடலில் விழுகின்ற பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நச்சு வேற பார்த்து பேசுவோம். நமக்கு தெரியும் எந்த விஷயம் நம்மளை காயப்படுத்திட்டு இருக்கு, எந்த விஷயம், எந்த நினைவு நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு, எந்த நிகழ்வுகள் நம்ம கடவுளுடைய அன்பில் இருந்து பிரிக்குது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பினுடைய ஆழத்தை நம்ம அறிய முடியாதபடிக்கு, அந்த அமைதியை பெற முடியாதபடிக்கு, அவர் கொடுத்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த நிகழ்வுகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த நச்சு வேற பார்த்து இந்த நேரத்தில் பேசுவோம். மார்க் 11:23 இறை வார்த்தையின்படியாக, மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்ற இறை வார்த்தையின்படியாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சு வேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட இறை வார்த்தையை நாங்கள் இந்த நேரத்தில் பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதுவே எங்களை மீட்க வல்லது என்ற இறை வார்த்தையின்படியாக நாங்கள் கற்றுக்கொண்ட இறை வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கிறோம். பிடுங்கப்பட்ட அந்த இடத்துல உம்முடைய வாக்குறுதிகளை, நீர் எங்களுக்கு கொடுத்த அறிவெல்லாம் கடந்த இறை அமைதியை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகளை எங்களுடைய உள்ளத்தில் இந்த நேரத்தில் விதைக்கிறோம். தேவையில்லாமல் மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எல்லா மனங்களும் இந்த நேரத்தில் மன்னிக்கின்ற மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவை என்ற மனநிலை இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மாற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாக்கும் மனப்பான்மை அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனநிலையை, அப்பா தந்தையே என்று அழைப்பதற்கான மனநிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துடைய மனநிலையாக எங்களுடைய உள்ளங்கள் இந்த நேரத்திலே மாற்றப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பழைய கல்லாலான இருதயங்கள் எல்லாம் எடுத்து மாற்றப்பட்டு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் புகுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. நீர் மன்னிக்கக்கூடிய அதே மனதை இந்த நாளில நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். முழு மனதோடு பிறரை மன்னிக்கவும், அன்பு செய்யவும், நேசிக்கவும் நீர் கொடுத்த அந்த இருதயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துடைய அன்பை எங்களுடைய உள்ளங்களில் பொழிய செய்தவரே, அதே உரோமையர் 5:5 இறை வார்த்தையின்படியாக எங்களுடைய உள்ளம் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய அன்பினால் இந்த நாளிலே நிரப்பப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.